பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதுக்கான டாப் 10 டிப்ஸ் தான் சொல்ல போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். டிப்ஸ் நம்பர் 1, ஷார்ட் ரேஞ்சில கவர் எடுத்து விளையாடுங்க. ஷார்ட் ரேஞ்சில ஆடும்போது எதுக்குடா கவர் எடு கட்டப்பை எடுன்னு இப்படி கதை விடுறன்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் CS ரேங்க் சின்ன ஜோன், ஆப்போனன்ட் மொத்தம் 4 பேரு. எவன் எங்க இருந்து அடிப்பான்னு சொல்லவே முடியாது. நாம அடிக்கிறது என்னவோ ஒரு எனிமி மேல தான். ஆனா மிச்சம் 3 பேர் சும்மாவா சுத்திட்டு இருப்பாங்க. கேப் கிடைச்சா போதும் கெடா வெட்டி கேசரி கிண்ணிட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் மரத்து பின்னாடியோ மட்டை பின்னாடியோ கட்டை பின்னாடியோ வாலு பின்னாடியோ செவுத்து பின்னாடியோ ஹைட்ரா பின்னாடியோ கவர் எடுத்து எனிமி கதையை முடிக்க பாருங்க. தயவு செஞ்சு ஓப்பன்ல சுத்தாதீங்க, உருப்படவே மாட்டீங்க. டிப்ஸ் நம்பர் 2, ஷார்ட் ரேஞ்சில அட்டாக் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு மொத்தமா ஏறாதீங்க. முதல்ல இந்த கிரனேட், ஃபிளாஷ் ஃப்ரீஸ், ஸ்மோக், வால் பிரேக்கர் இப்படி ஏதாச்சும் ஒன்னு தூக்கி போடுங்க. இதனால எனிமி உங்க முன்னாடி இருக்கானா இல்லையான்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எனிமி ஸ்குவாடோட இருக்கானா இல்ல ஒத்தையா இருக்கானா இல்ல சொத்தையா இருக்கானா, அவனை ஏறி போய் அடிக்கலாமா இல்ல பேக் அடிச்சுட்டு பின்னாடி ஓடலாமான்னு ஒரு ஐடியா உங்களுக்கே தோணும். எல்லாத்துக்கும் மேல சில பேர் எல்லாம் எங்கெங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னே தெரியாது. பேய் மாதிரி இவனுங்க மத்தியில ஆடுறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால எனிமி முன்னாடி இருக்கானா இல்லையான்னு நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அவசியம். டிப்ஸ் நம்பர் 3, எந்த ரவுண்ட்ல எதை பர்ச்சேஸ் பண்ணனும்னு ஒரு அளவு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் க்ளூவால்ன்றது அவசியமே இல்ல. செகண்ட் ரவுண்ட் கிட்டத்தட்ட வேண்டாம். ஆனா தேர்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா உங்க கையில ஒரு க்ளூவால் இருந்தே ஆகணும். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் முன்ன மாதிரி இல்ல. அப்ப எல்லாம் ஹூங்காங் கேரக்டரை பார்த்து மட்டும் தான் பயப்படுவோம். ஆனா இப்ப இந்த சாண்டினா, ஓரியான், டாக்ஸியா இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால எனிமி எங்க இருந்து எப்படி இருந்து எந்த வழியில இருந்து வந்து அட்டாக் பண்ணுவான்னு கெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சமயத்துல நம்ம கையில ஒரு வால் இருந்தா மட்டும் தான் நாம மேட்ச்லயே வாழ முடியும். இல்லனா சமாதி தான். டிப்ஸ் நம்பர் 4, ஷார்ட் ரேஞ்சில மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே இடத்துல நின்னுட்டு சுடாம ஒரு 10ல இருந்து 15 புல்லட் வரைக்கும் சுட்டுட்டீங்கன்னா உடனே மூவ்மெண்ட் கொடுத்து வேற இடத்துல நின்னுட்டு சுடுங்க. ஏன் சொல்றேன்னா சில நேரத்துல நாம ஃபயர் பண்ணும்போது புல்லட் எனிமி மேல படவே படாது. அந்த மாதிரி நேரத்துல நாம கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து நவுந்து சுடணும். எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரே இடத்துல நின்னுட்டு சுடும்போது எனிமி உங்களை லாங்ல இருந்து சுட்டுருவான், சொல்ல முடியாது. அதனால அங்கிட்டு இங்கிட்டு ஓடி சுறுசுறுப்பா மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுங்க. டிப்ஸ் நம்பர் 5, ஷார்ட் ரேஞ்சில அட்டாக் பண்ணும்போது எனிமி ஸ்குவாட் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றத பண்ணுங்க. இன் கேஸ் நீங்க எனிமி ஸ்குவாட் கிட்ட மாட்டிட்டீங்கன்னா முதல்ல பதட்டப்படாதீங்க. இல்லனா கையை கலக்கலையாடும். கடைசில தரையில போடுற வாளை செவுத்துல போட்டு ஓடுவோம். இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்குவாடை வைப் பண்றதுக்கு நாம ஒண்ணும் அவரோ இவரோ கிடையாது. மிஞ்சி போனா நம்ம போனே 2 GB இல்லனா 4 GB RAM தான் இருக்கும். அதனால எப்படியாச்சும் எனிமி கண்ணுல காரி துப்பிட்டு சந்தல பந்தல தூந்து ஓடி உங்க டீம்மேட் கிட்ட சேஃபா போயிருங்க. மத்ததெல்லாம் அந்த மண்டையன் பாத்துப்பான். ஓடும்போது யானை மாதிரி நேரா ஓடாதீங்க. பாம்பு மாதிரி வீட்டுக்குள்ள தூருவீங்களோ இல்ல காட்டுக்குள்ள தூருவீங்களோ எப்படியா தூந்து வளைஞ்சி வளைஞ்சி ஓடுங்க. அப்பதான் எனிமி கன்ஃபியூஸ் ஆவான். டிப்ஸ் நம்பர் 6, நீங்க ஷார்ட் ரேஞ்சில அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஆக்டிவ் கேரக்டரோட பவர் ஆஃப்ல இருக்கா இல்ல ஆன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அட்டாக் பண்ண போங்க. ஏன்னா நாம போற இடம் போர்க்களமா இருக்குமா இல்ல குதூகலமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சமயத்துல நம்மளோட ஆக்டிவ் கேரக்டரோட பவர் ஆன்ல இருக்க பட்சத்துல அந்த பவரை யூஸ் பண்ணி நாம எனிமி அட்டாக் பண்ணவும் முடியும். இல்ல முடியாத பட்சத்துல நாம எனிமி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவும் முடியும். எக்ஸாம்பிளுக்கு 2 கேரக்டர் சொல்றேன் பாருங்க. ஓரியான், டாக்ஸியா. இந்த கேரக்டர் உங்ககிட்ட இருந்தா போதும், நீங்க எனிமி கிட்ட மாட்டிக்கினா கூட ஈஸியா தப்பிச்சு வந்துடலாம். டிப்ஸ் நம்பர் 7, ஒரு எனிமி அடிக்கவே அதிக நேரம் செலவு பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் எல்லாம் மேட்சுக்கு முன்னாடியே லெக் பாக்கெட்ஸ் வச்சுட்டு வந்துருவாங்க. இதன் மூலமா நீங்க பேக்ல 5 க்ளூவால் வரைக்கும் வச்சுக்கலாம். நாம என்னதான் அடிச்சாலியும் அவனுங்க க்ளூவால் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல உங்ககிட்ட கிரனேட் இருந்தா மட்டும்தான் அவனுங்களை கில் பண்ண முடியும். அதனால ஒரு எனிமியை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடிக்க முடிஞ்சா அடிங்க. இல்லனா அடுத்த எனிமி அடிக்க போயிருங்க. அதை விட்டுட்டு எனிமி ஓடுறான்னு அவன் பின்னாடியே ஓடாதீங்க. கடைசில நேரம் பார்த்து நெத்தில போட்டுருவான். டிப்ஸ் நம்பர் 8, ஒன்ஸ் நீங்க எனிமி நாக் பண்ணிட்டீங்கன்னா அப்பயே எனிமி அழுத்தி புடிச்சு கில் அடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ஒண்ணு BR ரேங்க் இல்ல. இப்போ நீங்க ஒருத்தரை நாக் பண்றீங்கன்னா அவங்க ஸ்குவாட் வரதுக்கு குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 20 செகண்ட் ஆகும். ஆனா CS ரேங்க பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. அடுத்த 5 செகண்டுக்குள்ளவே எனிமி ஆன் ஸ்பாட்ல உங்களை அடிக்க ரெடியா இருப்பான். முடிஞ்ச வரை எனிமி நாக் பண்ணிட்டு
கில் அடிக்க